அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 25/2/2025 மாசி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. துவாதசி திதி பகல் 12:48 வரை, பின்பு தேய்பிறை திரியோதசி திதி. உத்திராட நட்சத்திரம் மாலை 6:31 வரை, பின்பு திருவோண நட்சத்திரம். பிரபாலிஷ்ட யோகம் மாலை 6:31 வரை, பின்பு சித்த யோகம். இன்று பிரதோஷம். சிவ வழிபாடு மிக மிக நல்லது. முடிந்தவரை சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது உத்தமம். ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ல் சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன், சனி சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருந்து பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சியானது மிகவும் சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் இன்றைய நாளில் இருக்கும். உடனிருப்பவர்களிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது விலகி அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்று நீங்கள் துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன், ராகு சஞ்சரிப்பதால் உங்களுக்கு கடந்த 2 நாட்களாக இருந்த மன குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி படிப்படியான ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபார ரீதியாக இருந்து வந்த தேக்கங்கள் விலகுவதால் மன அமைதி ஏற்படும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருந்து மனமகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த தேவையற்ற அலைச்சல்கள் தற்போது குறையும். இன்றைய நாளில் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் செவ்வாய், 8ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருப்பதால் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் குறிப்பாக நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக நீங்கள் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியாது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகப்படியாக இருப்பது மட்டுமில்லாமல் உடனிருப்பவர்களால் தேவையற்ற இடையூறுகள் ஏற்படலாம். இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன், 9ல் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்களுடைய பொருளாதார நிலையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை திருப்திகரமாக இருந்து மனமகிழ்ச்சி ஏற்படும். பூர்வீக சொத்து வகையில் சாதகமான பலன்களை பெறுவீர்கள். பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் தற்போது குறையும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்கிறது. அதிகாரியிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது குறையும். இன்றைய நாளில் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன், 7ல் புதன், 11ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகி மன அமைதி ஏற்படும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும்.
தடைப்பட்ட சுப முயற்சிகள் தற்போது கைகூடி மனமகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு கடந்த சில நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைவதால் மன நிம்மதியுடன் பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சூரியன் சனி 9இல் குரு சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களின் பொருளாதார நிலையானது சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் அதிகப்படியான அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு அனுகூலமான ஆதரவுகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் 8இல் குரு சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. குறிப்பாக வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொண்டு எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்க முடியும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் தேவையற்ற பழிச்சொற்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3இல் சந்திரன் 7இல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். குடும்ப ஒற்றுமை மிகவும் சிறப்பாக இருக்கும். உறவினரிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது குறையும். தொழில் வியாபாரத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன் சனி 2இல் சந்திரன் 4இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை எளிதில் சமாளிக்க முடியும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களது மதிப்பும் மரியாதையும் கூடும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு நிதானத்தோடு இருப்பது உத்தமம். இன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 3இல் ராகு 5இல் குரு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். உடனிருப்பவர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த வீண் செலவுகள் தற்போது குறையும். ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான பயணமும் அதன் மூலமாக சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்கிறது. இன்றைய நாளில் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் சனி 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும்.
தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் நிதானத்தோடு இருப்பது, கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருந்து எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடனிருப்பவர்களால் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் குறையும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல நிலையினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. முடிந்தவரை உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். எவ்வளோ ஒரு 12